சொல்லுங்க ஐயா. இப்போ இந்த விவாதம் ஜெகதீப் தங்கர் சொல்லுங்க ஐயா. நீங்க தான் உங்கள்கிட்ட தான் கேட்குறேன். சொன்னீங்களே இடைவேளை நீங்க பேசுங்க. இடைவேளை இல்லை, தொடர்ந்து பேசுங்க. சரி. இப்போது ஒரு குற்றச்சாட்டு வந்திருக்கு, அமெரிக்காவில் நீதிமன்றம் முன்னால் வருது, அதானி மேலே ஒரு பெரிய குற்றச்சாட்டு வச்சு கொண்டு வந்திருக்காங்க. இப்போது இந்தியாவில் அதை விசாரிக்கணும் அப்படின்னு கோரிக்கை வருது. சில மாநிலங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களால அதை விசாரிக்கக்கூடாதா? அதுன்னு புதுசாக இருக்குது இந்த வாதம். சரி. இதில் மைய கம்பெனியாக இருப்பது மத்திய அரசோட சோலார் எனர்ஜி கார்பரேஷன் ஆஃப் இந்தியா. அதோட தான் இவங்க இந்த மாநிலங்கள்லாம் வந்து ஒப்பந்தம் போடணும் இந்த சோலார் எனர்ஜிக்கு. அவங்க யார்கிட்டே வாங்குறாங்க, பல பேர்கிட்ட வாங்கலாம், அது வேறு. அதில் அதானி ஒருத்தராக இருக்கலாம், வேறு ஒருத்தர் இருக்கலாம். ஆனால் ப்ரைமரி கம்பெனி சோலார் எனர்ஜி கார்பரேஷன் ஆஃப் இந்தியா வந்து மத்திய அரசோட நிறுவனம். அந்த நிறுவனம் மூலமாக தான் இதெல்லாம் இந்த டிரான்சாக்ஷன்லாம் நடந்திருக்கு. ஆகவே அதை விசாரிக்க வேணாமா? அது மத்திய அரசோட கம்பெனி தானே, அது மாநில அரசோட கம்பெனியா சோலார் எனர்ஜி கார்பரேஷன் ஆஃப் இந்தியா? விசாரணையா விவாதமா? பாராளுமன்றத்தில் விசாரணை நீங்க விவாதத்தை வேற இடத்துல வச்சுங்க. நான் சொல்ல வேண்டியது அடிப்படையில் மத்திய அரசு இது போல் வந்த உடனே ஒரு விசாரணை அமைச்சிருக்கணும். நீ ஜாயிண்ட் பார்லிமெண்டரி கமிட்டி இவங்க வந்து கேட்கறாங்க, பார்லிமெண்டரி கமிட்டி ஜாயிண்ட் பார்லிமெண்டரி கமிட்டியில அமைக்கலாம் சொன்னா அதுக்கு அடுத்தது வரேன். ஆனா மத்திய அரசோட கடமை, இது போல ஒரு குற்றச்சாட்டு வந்திருக்கு, உடனடியாக வந்து விசாரணை நடத்திருக்கணும். அதாவது சோலார் எனர்ஜி கார்பரேஷன் மேலே இப்போ என்ன என்கொயரி இருக்கு, இது பார்லிமெண்ட்ல கேட்கணுமா? அவசியமே இல்லை. மத்திய அரசு ஸ்தாபனம் இதில் நடந்திருக்கு, பூரா விசாரிக்கணும், எல்லாம் கேட்கணும். இந்நேரம் வந்து கேட்டிருந்தீங்கன்னா ஒரு அறிக்கை ஒன்று கொடுத்துருப்பாங்க. எந்த சப்ஜெக்டில் மத்திய அரசு வந்து என்கொயரி ஆர்டர் பண்ணியிருக்கு? இப்போ இஸ்ரேலேருந்து ஸ்பையிங்கான ஒரு நிறுவனம்லேருந்து இந்தியாவுக்கு ஸ்பையிங் வருதுன்னா அது சுப்ரீம் கோர்ட்டில் கேட்குது, இது யார் வர வச்சாங்க, என்ன வர வச்சாங்கன்னா இஸ்ரேல் கம்பெனி என்ன சொல்கிறாங்க, நாங்கள் கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டு தான் விற்போம். ஆமாம், இந்த ஸ்பைங் எக்யூப்மெண்ட் தனியார் யாருக்கும் வர வாய்ப்பு இல்லை. அப்போ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா டிபார்ட்மெண்ட் தான் வாங்கியிருக்கு. சுப்ரீம் கோர்ட் கேட்டதும் இவங்க சொல்லவே இல்லையே. கடைசி வரை அறிக்கையில் என்ன நிறுவனம் இது வந்து ஆர்டர் பண்ணலாங்க அப்படின்ட்டு மத்திய அரசு கோர்ட்டுக்கு கூட சொல்லலை. ஒரு விசாரணை அமைச்சிருக்கணும். இப்போ விசாரணை அமைக்க வேண்டிய பல்வேறு கட்டங்கள், இண்டல்பர்க் ரிப்போர்ட்னா அது இப்போ செபியில் இருக்கிற சேர்பர்சன் மேலே பல குற்றச்சாட்டுகள் வந்திருக்கு, தொடர்ந்து வந்துட்டு இருக்கு. அதுலேயும் என்கொயரி கிடையாது. இதுலேயும் வந்து ஒரு முக்கியமான என்கொயரி வந்து என்னன்னா இந்தியனை பாதுகாக்கணும். ஆட்டர் சங்கரும் இந்தியன் தான், அவன் மேலே ஏன் வழக்கு போடணும்? அப்போ வேலை வாய்ப்பு கொடுக்குறாங்கன்னா பிராத்தல் நடத்துறவங்க கூட வேலை வாய்ப்பு கொடுக்குறாங்க, ஒரு லாட்ரி ஏஜென்ட் நடத்துறவங்க கூட வேலை வாய்ப்பு கொடுக்குறாங்க, கள்ளசாராயம் காய்ச்சலும் கூட வேலை வாய்ப்பு கொடுக்குறாங்க. வேலை வாய்ப்பு கொடுக்குறதுனால அவங்க வந்து பாதுகாப்பு கொடுக்கணுமா? இது என்ன வாதம்? ஒரு அடிப்படையில் ஒரு தவறு நடந்திருக்குன்னா என்கொயரி செய்யணும். அது உடனே இந்தியன் ஒரு மார்க் தட்டி நான் இந்தியன்னா அது என்ன ஒரு இந்தியனுக்கு எதெல்லாம் கொண்டாடணுன்றதுல கிடையாது. ஒரு செஸ் சாம்பியன் உலகில் வந்து வெற்றி பெற்றாங்கன்னா கொண்டாடலாம். ஒரு ஹாக்கி டீம் ஒரு இந்தியா ஒரு மெடல் வாங்கலாம் கொண்டாடலாம். ஒரு இங்கேருந்து ஒரு பல சாதனைகளை செய்கிறவங்க கொண்டாடலாம். தவறு செய்தவர்களை ஏன் கொண்டாடணும்? அவசியம் என்ன? விசாரணை செஞ்சு நடவடிக்கை எடுக்கணும். அதை விட்டு கொண்டாடுறாங்க, இந்தியன்னு கொண்டாடுறாங்க தூக்கி வச்சுட்டு. இதில் ஒரு வினோதமாக இல்லை இருக்குது. எந்த சப்ஜெக்டில் விசாரணை? ஒரு சப்ஜெக்ட்லையும் விசாரணை கிடையாது. நீங்கள் ரஃபேல் டீலில் எடுத்து பார்த்துங்க, அவங்க வந்து அனில் அம்பானிக்கு சம்மந்தமே இல்லாமல் ஏர்ஃபோர்ஸ் டீலில் ஹெச்ஏஎலுக்கு தான் கொடுக்கணும் அப்படின்றதான் ஒரிஜினல் இது டிஸ்கஷன். பொது நிறுவனமான பெங்களூரில் இருக்கிற இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் தான் இது தொடர்ந்து பின்னால் வந்து உற்பத்தி செய்யும் பார்ட்ஸ் எல்லாம் உருவாக்குறதுக்கு ட்ரைனிங் கொடுத்து எல்லாம் செய்ய வேண்டியது. ஒரிஜினல் டாக்குமெண்ட்டில் ஹெச்ஏஎல் தான் இருந்தது, ஹெச்ஏஎல் இருந்தது பெங்களூர் பொது நிறுவனம். அதை கைட்டி விட்டு அனில் அம்பானியை கொண்டு வந்தது யாரு? மோடி அரசு தானே. அதாவது அம்பானிக்கும் அனில் அம்பானிக்கும் டெசால்ட் நிறுவனத்துக்கும் லிங்க் பண்ணி விட்டாங்க. டெசால்ட் அவர் ஏர்கிராஃப்ட் கம்பெனிக்கு அவருக்கு வந்து தொடர்பே கிடையாது. வேணா சின்ன வயசுல பேப்பர் காத்தாடி விட்டுருப்பாரு. அவருக்கு இந்த இதத்தை செப்பனிடுவதற்கு 2000 ஏக்கர் குறித்த இடத்துல இருப்பது மத்திய அரசு சொல்லிச்சு. குறுக்கீடு அவருக்கு வந்து கடன்லாம் அவர் கொடுத்து 30,000 கோடி வருமானம் கிட்ட அது பெரிய இஷ்யூ ஆச்சு. அதுல என்கொயரி நடந்ததா? அதுலயும் கிடையாது. ஒண்ணுமே இல்ல. அதுல சுப்ரீம் கோர்ட் வந்து என்ன சொன்னாங்க, சிஏஜி ரிப்போர்ட் இந்த டீலை கிளியர் பண்ணிச்சுன்னு சொன்னாங்க. சிஏஜி ரிப்போர்ட் வரவே இல்லை. சுப்ரீம் கோர்ட் வந்து சுவோமோட்டோவா கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் போட்டிருக்கணும் அந்த லா மினிஸ்டர் மேல. அந்த ஏஜிமே லா மினிஸ்டர் அரெஸ்ட் பண்ண சொல்லியிருக்கணும். ஒரு சுப்ரீம் கோர்ட்டில் ஸ்வோன் அஃபிடவிட் ஃபைல் பண்ணியிருக்காங்க. சிஏஜி ரிப்போர்ட் அது கிளியர் பண்ணியிருக்கணும். அந்த டீல் கிளியரே பண்ணல. இப்படிலாம் தப்பாக நடந்து எதுலையுமே ஒரு என்கொயரி கிடையாது. கேட்டால் அவன் இந்தியன், அவன் நம்ம நாட்டு தொழிலதிபர், நம்ம நாட்டு இது கள்ள நோட்டு அடிக்கிறவங்க கூட தான் நம்ம நாட்டில் இருக்காங்க. எல்லாம் நம்ம நாட்டில் இருக்கு. அப்புறம் என்ன, அவன் நாட்டு இந்தியனாக இருந்தானா அவன் வந்து விட்டுருணுமா? அது கேட்குறேன். இப்போது இவர் சொல்கிறாரு, விஜய் மல்லையா
எல்லாம் விஜய் மல்லையா பாராளுமன்றத்தில் அத்வானியை செஷன் எடுத்து அத்வானியை சந்திச்சுட்டு நாளைக்கு நான் ஊருக்கு போகிறேன்னு சொல்கிறாரு. அவர் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் அருண் ஜேட்லி என்ன சொல்லியிருக்கணும்? உடனே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து அவர் பாஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணியிருக்கணும், வெளிநாட்டு போக விடாமல். அவர் வெளிநாட்டு போக தப்பி விட்டார். அடுத்து அத்வானி இவர் விஜய் மல்லையா அங்கே போய் லண்டன் போய் சொல்கிறாரு, நான் சொல்லிட்டு தான் வந்தேன், அது நேற்று தான் அத்வானி அருண் ஜேட்லி ஃபைனான்ஸ் மினிஸ்டர் பார்த்து போகிறேன்னு தான் சொன்னேன். அப்புறம் அடுத்த நாள் கிளாரிஃபிகேஷன் கொடுக்குறாரு, என்ன லாபியில் வந்து சந்திச்சாரு, என் அறைக்கெல்லாம் வந்து சந்திக்கல, லாபியில் இந்த மாதிரி போகிறேன்னு சொன்னார். எப்படி இருக்கட்டுமே, அவர் போகிறேன்னு சொன்னார். அவர் கையும் குளமாக வந்து பாஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணி தான் அவர் போயிருக்க முடியல. அவர் வெளிநாட்டில் போய் இப்போ அவர் எக்ஸ்ட்ரடிஷனுக்கு என்னெல்லாமோ செலவு பண்ணி கோர்ட்லலாம் போய் எக்ஸ்ட்ரடிஷனுக்கு வந்து தும்ப விட்ட வாழை பிடிக்கிற கையா லலித் மோடி போய் வருஷம் என்னாச்சு? லலித் மோடி என்னக்காச்சு? லலித் மோடிக்கு அப்படின்னு சொல்றாங்களே, கேளுங்க, லலித் மோடிக்கு டிப்ளமேட்டிக் பாஸ்போர்ட்ல சுஷ்மா ஸ்வராஜ் அவர் இன்டர்வியூ பண்ணி வாங்கி கொடுத்தாங்களா இல்லையா? அது வழக்கு வந்ததா இல்லையா? அது மேல குற்றச்சாட்டு வந்தது. ஏன் அவருக்கு பாதுகாப்பு கொடுக்கப்பட்டது? அடுத்து நீரவ் மோடி அவரும் போனாரு. எல்லாம் வந்து தும்ப விட்டு வாழை பிடிக்கிற மாதிரி வெளிநாட்டு போய் எக்ஸ்ட்ராடிஷனுக்காக லாயர் ஏகப்பட்ட வெளிநாட்டு லாயர்லேருந்து ஏகப்பட்ட செலவு செஞ்சு திரும்பி அவர் கொண்டு வர பார்க்குறாங்க. அடிப்படையில் இந்த கள்ளப்பணத்தை இவங்க கொண்டு வரேன்னு சொன்னாங்க. இவங்க வந்து சட்டத்தை படிக்காமல் ஒரு அறிக்கை கொடுக்க வேண்டியது. வெளிநாட்டில் இருக்க ஸ்விஸ் பேங்க் அங்கே இருக்கிற பணத்தை நான் கொண்டு வந்து இவ்வளோ கோடி கரெக்டு, அடிப்படை சட்டம் தெரியணும். அந்த நாட்டில் இருக்கிற பணத்தை நீ 2 காரணத்துக்காக தான் ஒரு அரசு, இந்திய அரசோ யாரோ வந்து திரும்பி கொடுக்க சொல்லி கேட்கலாம். ட்ரக்ஸ் ஸ்மக்லிங்கில் அது ப்ரூவான ஒரு கேஸு, இல்லை ஆர்ம்ஸ் ஸ்மக்லிங். கண்டிப்பாக இந்த 2 வழக்கில் இருந்து லோவர் கோர்ட்டில் ஒரு கன்விக்ஷன் இருந்தால், அந்த நபருடைய பணம் அந்த நாட்டில் இருந்தால், அது நீங்கள் அந்த கோர்ட் டாக்குமெண்ட்டெல்லாம் ஃபைல் பண்ணி அந்த லோவர் கோர்ட்டோட கன்விக்ஷன் வச்சு வாங்கி அந்த பணத்தை நீங்கள் திரும்பி கொண்டு வரலாமே தவிர, அந்த வங்கி சட்டம் படி யாருக்கும் எந்த கேட்கறதுனால எந்த பணமும் கொடுக்கப்பட இயலாது. இந்த சட்டம் புரியாம கன்விக்ட் ஆன பிறகு தான் கொண்டு கன்விக்ட் ஆன அந்த கோர்ட் கன்விக்ஷன் டாக்குமெண்ட் அது முக்கியம். அது வச்சு அந்த நபர் அதுல பேர் இருக்கணும், கன்விக்ஷன் ஆன பேர். இதெல்லாம் தெரியாம பத்திரிகை பப்ளிசிட்டிக்காக வேண்டி அறிக்கை கொடுக்க வேண்டியது. அப்புறம் வந்து பின்னால வந்து நான் வந்து இப்போ இதுவே ஒரு காரணமா இருக்கலாம். 5வது திட்டம் 6வது திட்டம் வரணும்ல, நான் பணத்தை திரும்பி கொண்டு வரல, வெளிநாட்டிலேருந்து கொண்டுருவோம், என்னைக்காவது கொண்டுருவோம். அப்படின்னா 5வது டேர்ம் எனக்கு கொடுத்தா நான் வருவேன், நான் அது கொண்டுருவேன். 6வது டேர்ம் 3100 கூட நான் பிரதமரமா இருப்பேன். அப்போ வந்து அப்போ நான் கொண்டுறதுக்கு எனக்கு வேலை ஏதாவது வேணும்ல? இல்ல அப்போ நான் கொண்டுருவேன். எப்ப கொண்டு வரேன்னு தெரியும் மோடிக்கு, எப்ப எந்த இடத்துல செய்யணும் தெரியும். அப்படிப்பட்ட பிரதமர் நாட்டுக்கு கொடுத்த 5 ஆண்டுல ஒரு டேர்ம் கொடுத்து அதுல செய்யணும், முடியலையா ரைட்டு, அடுத்த டேர்ம்ல போட்டு செய்யணும். அதுவும் செய்ய முடியலன்னா அப்படின்னா 3வது 4வது டேர்ம் இந்த பையன் கிளாஸ்ல ஃபெயில் ஆகிட்டே இருப்பான். 5 வருஷம் 4 கிளாஸ் ஒரே கிளாஸ்ல உட்காந்து ஃபெயில் ஆகி எழுதிட்டே இருப்பான், ஃபெயில் ஆகி உட்காந்துட்டே இருப்பான். 5 வருஷம் 6 வருஷம் அந்த மாதிரி கொடுக்குறதா? ஒரு சின்ன சந்தேகம் எனக்கு, இந்த இவ்வளவு கோடிக்கணக்கான பணம் வெளிநாட்டில் பதுக்கி வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், இவ்வளவு பணம் வெளியே போற போது எந்த ஆட்சி இருந்தது, எப்படி அனுமதித்தார்கள்? 25 வருஷம் நீ 65 வருஷம் கிடையாது, 25 வருஷம் காங்கிரஸ் அல்லாத பிரைம் மினிஸ்டர் நாட்டில் இருந்திருக்காங்க. அவங்களாம் சேர்த்து சொல்லுங்க. வாஜ்பாய் எல்லாம் சொல்லுங்க, தேவகோடா, தொண்ணூத்தாறுல 13 நாள் பிரதமர் இருந்தாரு, ஓட் ஆஃப் கான்ஃபிடன்ஸ் எடுக்கும்போது இறங்கிட்டார், ராஜினாமா. 99 98ல இவர் இருந்தாரு, 96ல தேவகோடா வந்தாரு, அதுக்கப்புறம் குஜராத் வந்தாரு. எல்லாம் நான் காங்கிரஸ் பிரைம் மினிஸ்டர். எனக்கு கொடுத்த நேரம் 7 நிமிஷம் நீங்க சொன்னீங்க, குறுக்கிடு வேணாம். 99 அப்புறம் அதுக்கு முன்னாடி ஜனதா கட்சி ஆட்சி மொரார்ஜி தேசாய் அவர் இருந்தாரா இல்லையா? ரைட். இல்ல சும்மா வந்து சேற்ற வாட்டு இறைக்க வேண்டியது, இது உங்களுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கா இல்லையா? 15 வருஷம் ஆட்சியில் இருக்கோம், 15 வருஷம் ஆட்சியில் இருக்கிறவங்க நம்ம என்ன நம்மளோட ட்ராக் ரெக்கார்ட் 50 வருஷத்துக்கு முன்னால பேச வேண்டியது, அவங்களே அந்த தேயினும் குறை சொல்ல வேண்டியது. வாய்ப்பு கரெக்ட் தான் சொல்லுங்க, ஆனா நீங்க கொடுத்த வாய்ப்பை இப்ப என்ன செய்றீங்க? அப்போ இன்னொரு 15 வருஷம் கழிச்சு வேற ஒரு ஆட்சிக்கு வந்து 14 வருஷம் மோடின்ற ஒரு வேஸ்ட் பண்ணிட்டாரு, எதையும் செய்யாம முன்னாள் ஆட்சி இருக்கிறவங்க குறை சொல்லிட்டே அந்த காலத்தை ஓட்டினாரு.
அப்படின்னு தான் அடுத்த பிரைம் மினிஸ்டர் வந்து சொல்ல போறாங்க. சரி. இதான் முறையா? இல்ல நீங்க இந்த பார்லிமெண்ட் எதுக்கு இருக்கு? தேசத்தினுடைய நலன் கருதி என்னென்ன உங்களுக்கு தான் பேசணுமோ வெளிநாடு எல்லாம் பார்லிமெண்ட் முதல்ல பார்லிமெண்ட்ல பேசணும். சரி, மணிப்பூர் விஷயம் இந்த நாட்டு விஷயம் தானே. சரி, நம்ம ஆமா, நாட்டு- எங்க டங்ஷன் போய் விஷயம் இந்த பேசுறது? டங்ஷன் விஷயம் முன்னூத்தி- அப்ப- வர- இல்ல, வர- டங்ஷன் ஒரு விஷயத்துல நிமிஷம் சார். ஆ. அது ஏன் வெளிநாட்டுல போய் சொல்றேன்? 365 நாள்ல 140 நாள் பிரதமர் மோடி வெளிநாட்டுல இருக்காரு. சரி வெளிநாட்டுல இருந்தாலும் சொல்றது கேட்பாருன்னு மினிஸ்டர் சார் நிறைவா இல்லை இப்போ அதான் நான் என்ன சொல்கிறேன், இப்போ அதானி ஆட்டோ சங்கரை ஒன்றா சேர்க்க முடியாது. சரி ஆட்டோ சங்கர் மேலே அமெரிக்கா நீதிமன்றம் குற்றம் சொல்லல. சொல்ல எந்த குற்றம்? ஆ. குற்றம் வந்து ஆனா இந்த குற்றம் என்னன்னா, அந்த குற்றம் தானே. என்னுடைய திமுக குற்றம். ஆட்சி மேல வர. அமெரிக்கா கோர்ட் விசாரணை குற்றம் சொல்லுது. வைங்க. வர. என்னுடைய திமுக ஆட்சி அமெரிக்கா கோர்ட் விசாரணை விசாரிக்கிறது. வைங்க. என்னுடைய திமுக விசாரணை கோர்ட் வைங்க. என்னுடைய திராவிட விசாரணைக்கு இல்லங்க, பயப்படுறீங்க. நான் விசாரணைக்கு நாங்க ஏன் அமெரிக்கா விசாரணை கோர்ட்டுக்கு வைங்க. அடிமையாகணும்? குற்றவாளி இப்ப இல்லைன்னு அமெரிக்காக்காரன் மேல நீங்க கோர்ட்ல. அமெரிக்காக்காரன் மேல இங்க குற்றச்சாட்டு பதிவு கேஸ் பண்ணா ஃபைல் பண்ணுங்க. அமெரிக்காக்காரன் ஆட்டோ- பண்ணிடுவானா? ஆட்டோ சங்கர் மேல அமெரிக்காக்காரன் கேஸ் ஆட்டோ ஏன் சங்கர் மேல சார், நான் கேஸ் ஃபைல் நான் பண்ணுங்க. கேக்குது அதானி மேல சார், கேஸ் ஃபைல் நீங்க பண்ணுங்க. பேசுமா நான் பேசல. இல்ல, இப்ப நீங்க சொன்னீங்கல்ல, நீங்க சொன்னீங்க, நீங்க நீங்க பேசும்போது நீங்க ஏன் பேசுறீங்க? இருங்க. அமெரிக்காக்காரன் சொல்லிட்டா அதானி மேல அதானியை கேஸ் கொண்டு வந்து போடுறீங்க. ஆட்டோ சங்கர் கூட அதானி மேல சேர்க்கறீங்க. கேஸ் போடுறீங்க. எவ்வளவு மட்டமான ஆள் நீங்க? யாரு? அதானியை கொண்டு வந்து யாரு? ஆட்டோ சங்கர் கூட சேர்க்கறீங்க. யாரு உயர்வான ஆட்டோ சங்கர் அதானி ஒண்ணா? யாரு? எவ்வளவு மோசமான ஆளா இருக்கிறீங்க? ஏன் கொண்டாடுறீங்க? ஆட்டோ சங்கர் மேல இருக்கிற வழக்கு என்ன? குற்றவாளியை அவன் கொண்டாடுறீங்க. எப்படி பொம்பளைங்களை வந்து எப்படி கொலை செய்து போட்டான்? அவளை கொண்டு வந்து அதானி கூட சேர்க்கறீங்களா? நீங்க நாட்டுப்பற்று இருக்குதா? குற்றவாளியை கொண்டாடுறீங்க. கொஞ்சமாவது ஏங்க, ஆட்டோ சங்கரை கூட சேர்க்கறீங்க. குற்றவாளியை தலைமை கொண்டாடுறாங்க. அமெரிக்காவுக்கு வந்து ஏஜென்ட் மயக்க போடுங்க. அமெரிக்காக்காரங்க என் திமுக அரசாங்கம் யாரு? மேல நீங்க? குற்றம் சொன்னா சொல்லிருக்கேன். நான் பேசணுமா? சொல்லிருக்கேன். என்னுடைய திமுக அரசாங்கம் இது, நாங்க வழங்கப்பட்டுவோம். அமெரிக்காக்காரர் சொல்லி நம்மோட நாங்க கண்டுபிடிச்சு இது யாரு? மேல போட வேண்டியது. நம்மோட கண்டுபிடிச்சு நாங்க யாரு? எங்க அரசாங்கத்துக்கு பைடன் நாங்க போட கண்டுபிடிச்சு மாட்டோம். யாரு? அதை எப்படி நம்மோட போடுவோம்? கண்டுபிடிச்சு அதை மோடி. எப்படி போடுவோம்? பைடன் எங்க கண்டுபிடிச்சு மோடி. அரசாங்கத்துக்கு சார், ரெண்டு பேரும் நீங்க நண்பர்கள். நீங்க அமெரிக்கா கூட நீங்க இருங்க சார். ஹைகோர்ட். நீங்க அமெரிக்கா கூட இருங்க. நாங்க மாத்தட்டி. நாங்க அமெரிக்கா அவ்வளவுதான். சொல்றத கேட்க come மாட்டோம். India. Trump is my friend. அது வரவேற்பு கொடுத்தது Right. யாரு? ஆமா, இது அதானியா வரவேற்பு கொடுத்தாங்க. நீங்க சொன்ன கருத்து கோவிட் வந்த நேரத்துல Right, right. அமெரிக்காவுக்கு ஒரு அடிமை இருந்தாருன்னா, நாங்க என்ன செஞ்சோம்? Trump is my அதாவது, friend. 1000 பிள்ளைங்க ஜாதி எனில் அந்நியர் வந்து புகழ் பைடன் கண்டுபிடிச்சது யாரு? பாரதியார் அன்னைக்கே சொல்லி பைடன் வச்சார். கை கொடுத்த அன்னைக்கு Trump பாரதியார் சொல்லி யாரு? வச்சார். அமெரிக்கா தானே? ஆமா. Right. பைடன் அமெரிக்கர் இல்லையா? ஐயா, இல்ல. Trump அமெரிக்கர் பேசுவோம், இல்லையா? பேசுவோம். அவங்கள கட்டி பிடிச்சது யாரு? ரங்கராஜ் பேசுவோம். வரவேற்பு கொடுத்தது யாரு? ரங்கராஜ் பேசுவோம். My friend Trump Right. கட்டி பிடிச்சது யாரு? Right. அதுக்காக அதுக்காக ராகுல் காந்தி மேல குற்றம் சொன்னா நாங்க விசாரிக்கணுமா? அப்ப அமெரிக்கா அப்ப ராகுல் காந்தி குற்றவாளி இல்ல, அப்ப அமெரிக்கா விசாரிக்கணுமா? இல்லையா? அமெரிக்காக்காரர் குற்றவாளி விசாரிக்கணுமா? அமெரிக்கால தான் பேசுறாரு. விசாரணை வைங்க. ஐயா, குற்றவாளி யாரு okay, தெரியும்? okay, okay. விசாரணை வைங்க. ஏன் விசாரணைக்கு பயப்படுறீங்க? ஆட்டோ சங்கர் வந்து விசாரணை இருந்தது. அதான். யாரா இருந்தாலும் குற்றவாளி Right. விசாரணை வைக்கணும். Right. கோர்ட்ல நீதிமன்றத்துல கேஸ் Right. Right. கேஸ் போடுங்க. Right. குற்றவாளி இல்லைன்னு தெரிஞ்சிட்டோம்.